ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மணி பால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு பேஸ் பால் டீம், அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்படுற ஒருத்தர் தான். அதாவது அதிலே பார்த்தீங்கன்னா பல பேர், பல மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்காரங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பல ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அதை வச்சு அவங்க டீமை சூப்பராக ரன் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கோ பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது, அவர் கையிலையும் காசு கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய டீம்களெல்லாம் போராடி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. அதுக்காக பல புது பிளேயர்ஸ் உள்ள எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மட்டுமே வச்சு அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் போறாரு. அதுக்காக அவர் பண்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது ரொம்ப சூப்பரா மோட்டிவேஷனலா காமிச்சிருக்க படம் தான். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோ பிராண்ட் பிட்டோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும். ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா தான் இருப்பாரு. இருந்தாலும் அந்த எமோஷனல் டெப்தான சீன்ஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஜொஹான் கில்லோட ஆக்டிங்கும் தரமா இருந்தது. அதே மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க காம்பினேஷன்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல பெரிய மாஸ் சீக்வன்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலுமே இவங்க பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், பிளேயர் செலக்ஷனா இருக்கட்டும், டீமுக்கு எவ்வளவு பிரஷர் வருது, அது எப்படிலாம் சால்வ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா எங்கேஜிங்காவே இருந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் தெரியாதவங்களுக்குமே இந்த படம் புரியுற அளவு ரொம்ப நார்மலான ஒரு ஸ்கிரீன் பிளேல எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், சிம்பிளா பண்ணியிருந்தாலும் சூப்பரா பண்ணியிருந்தானே சொல்லலாம். ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் பக்கத்துல வர எமோஷனல் பூம் மட்டும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நமக்கு பேஸ்பால் பத்தி தெரியாது அப்படின்றதுனால நமக்கு பல போர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆகலாம். ஆனா நீங்க கொஞ்சம் இன்டென்ஸா உட்கார்ந்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஒரு மோட்டிவேஷனல் படம் மாதிரி. ஸோ மொத்தத்துல இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். படத்துல ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.